ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து விஜயதசமி அன்றைக்கி காலையில் எடுத்ததுங்க. மார்னிங் எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீயெல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்படியே நம்மளோட குட்டி கார்டனுக்கு போய் புதினாவை பார்த்தோம். புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அதில் ஒரு டீயை போட்டு குடிச்சிடலான்னு புதினா டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. தம்பியோட துணி கொஞ்சம் துவைக்க வேண்டியிருந்தது, யூனிஃபார்மு, அதை போட்டு விட்டுட்டு அப்படியே வெசல்ஸும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெசல்ஸ் நேற்று எடுத்து வைக்கவே இல்லை, அதை எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ண வேண்டியதும் வாஷ் பண்ணிவிட்டு கையோட லஞ்ச் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. லஞ்ச் பண்ணிட்டாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி, அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே போய் நம்மளோட வண்டிக்கு பூஜை பண்ணணும் இல்லையா, அதனால் சமையல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பூஜை பண்ண கீழே போயிட்டாங்க. பூஜை பண்ணிவிட்டு வந்து தான் சாப்பிடவே செஞ்சோம். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு பெரிய வேலை இருந்தது, துணி மடிக்க வேண்டியது. ரொம்ப நாளாக மடிக்காமல் சேர்த்து வச்சுருந்து இன்றைக்கி ஃபேமிலியோடு உட்காந்து துணி துவைச்சி மடித்து வச்சுட்ருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் மடிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி ஈவினிங் போல் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியெலாம் செம கூட்டங்க. அங்கன்னு குரூப்பாக நின்று தசரா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் இன்றைக்கி ஐயப்பன் கோயிலுக்கு தான் போனோம். போயிட்டு வர வழியில் ஒரு கிரவுண்டில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, பார்க்கவே புதுசாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி தாங்க பார்த்தோம். செம்மையாக இருந்தது. 1 ஹவருக்கு நின்று வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தன் தான் சொல்லலாம். நல்லா பார்த்துட்டு வீட்டுக்கு வரதுக்கே 10 o'clock பக்கம் ஆயிடுச்சுங்க. இப்படி தாங்க போச்சுங்க.